இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. பைரவிக்கெல்லாம் என்னப்பா தெரியும்? அவ கூட்டிட்டு வர வியாபாரிகளை வச்சு வியாபாரம் பண்ணா நடுத்தெருவுல தான் நிக்கணும். இவரு எசைக்கு கூட்டிட்டு வந்த வியாபாரிகளை உள்ள கூட்டு வர சொல்லி வியாபாரத்தை பேசி முடிப்பா. சரி மாப்பிள, நீ போய் உன் வியாபாரிகளை கூட்டு வா. இதை கூட்டு வர மச்சான். பரவாயில்ல, எசைக்கு வியாபாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நல்லபடியா வியாபாரம் பண்றான். இனிமே நீ வியாபார விஷயத்துல எல்லாம் தலையிடாத. அது ஆரம்பமும் இசைக்கும் நல்லபடியா பாத்துப்பாங்க. பொம்பளைங்க எல்லாம் வியாபாரத்துக்குள்ள தலையிட்டா அந்த வியாபாரம் விளங்காது. உங்க தோட்டத்தை எல்லாம் சுத்தி காட்டினாரு. 100 ஏக்கர் வாழையும் 100 ஏக்கர் கரும்பையும் நாங்களே வாங்கிக்கிறோம். என்ன வேலைன்னு சொல்லுங்க. நீங்க கேட்ட ரேட்டுக்கும் இவங்க கேட்கிற ரேட்டுக்கும் 10 லட்சம் ரூபாய் வித்தியாசம் வருது. எப்படி ஆரம்பம் இவங்களுக்கு சரக்கு கொடுக்க முடியும்? கூட்டிட்டு வந்த வியாபாரிங்க அட்வான்ஸா கொடுக்காம போயிருக்காங்க. அவங்க எப்படி அவ்வளவு ரேட் கொடுத்து டெலிவரி எடுப்பாங்க? விலை படியிலன்னா வியாபாரிங்க இப்படிதான் விலையை ஏத்தி விட்டே போவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதானேப்பா. ஆறுமுகம், நீயே ஒரு நல்ல முடிவா எடுப்பா. கூட்டு வந்த வியாபாரிங்க அட்வான்ஸும் கொடுக்கல, இப்ப போனையும் எடுக்கல. நாம பேசாம சரக்கை இவங்களுக்கே கொடுத்துருவோம்.